மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்முடைய இந்த வார தலைப்பில் 9th ஸ்டாண்டர்டில் அமிலங்கள், காரங்கள், உப்புகள், ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட் இந்த டாபிக் கீழே பார்த்துட்ருக்கோம். நேற்று ஆசிட்டை பற்றி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக காரங்கள். காரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஸ். காரங்கள் என்னப்பா? பேசஸ், BASES அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். நேற்று அமிலம்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுத்துச்சு அப்படின்னா அது அமிலம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அப்படி கொஞ்சம் மாற்றம். நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்லது காரங்கள், அவ்வளோதான். அதே அமிலக்கார கொள்கை தான். அமிலம் கார கொள்கை யார் சொன்னது? ஆசிபேஸ் தியரி, அர்கினியஸ். அவருடைய கொள்கையின் பிரகாரம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்ல நீர்மங்கள் காரங்கள் எனப்படும். ரைட்டுங்களா? ரைட். அதாவது அக்கார்டிங் டு அர்கினியஸ் தியரி, அர்கினியஸ் இந்த ஸ்பெல்லிங் எழுதி போட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். அக்கார்டிங் டு அர்கினியஸ் தியரி, பேசஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் that ionize in water to form hydroxyl ions, to form hydroxyl ions. ஓகேங்களா? இந்த ஹைட்ராக்சில் அயன்ஸை OH மைனஸ்னு எழுதுவாங்க. அமிலம் எழுதுகிறப்ப H ப்ளஸ்ன்னு எழுதணும். இங்கே என்ன எழுதுகிறோம்? OH மைனஸ்னு எழுதுகிறோம். ரைட்டுங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், அங்கே என்ன பார்த்தோம்? அமிலம் கூட்டல் காரம், உப்பு நீரும் கொடுக்குதுன்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ளஸ் ஆசிட்னு பார்க்குறோம். அப்போ அது ரொம்ப சிம்பிள்ப்பா. 3 + 2 5. அப்போ 2 கூட்டல் 3 அது 5 தானே? அந்த மாதிரி தான் அமிலமும் காரம் சேர்ந்தால் உப்பு நீரும் கிடைக்கும். ஆசிட்டு பேஸும் ரியாக்ட் ஆனால் சால்ட்டு வாட்டர் கிடைக்கும். அப்போ அப்படியே தலைகீழாக பேஸும் ஆசிட் ரியாக்ட் ஆனால் எல்லாம் ஒன்று தானே? அதுவும் சால்ட்டு வாட்டரும் கிடைக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தெரியாமல் பாருங்கள், அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒன்று இருக்குது. என்ன சார் அதுக்குள்ள கொஞ்சம் மேலே விட்டுட்டீங்க, திரும்ப நடத்துகிறேன். இதுக்கப்புறம் இது நடத்தினா சரியாக இருக்கும். அனைத்து எரிகாரங்களும் காரங்களாகும். முதல் எரிகாரம்னு என்ன சார்? தண்ணியில் கரையக்கூடிய காரங்கள். நல்லா கேட்டுங்க. அதாவது soluble in water bases are called the எரிகாரங்கள். எரிகாரங்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலீஸ். என்னப்பா? அல்கலீஸ். அதாவது ஆல் அல்கலீஸ் ஆர் பேசஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, அனைத்து எரிகாரங்களும் காரங்கள். அதாவது தண்ணியில் கரையக்கூடிய எல்லா காரங்களுமே காரங்கள் தான் அவங்க சொல்ல வர மீனிங். ஆனால் காரம் எல்லாமே என்ன கிடையாது? எரிகாரம் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? எல்லா காரமும் தண்ணியில் கரையாது, வேறு சிலதில் கரைகிறதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த டேமை கரெக்டாக ரீட் பண்ண தான் புரியும். அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. ஆல் ஆல்கலீஸ் ஆர் பேசஸ் பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலீஸ். ஓகே, இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எரிகாரங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே தண்ணியில் கரையும். ஸோ இட் இஸ் ஆர் தி, அதாவது NaOH ஆர் KOH ஆர் ஆல்கலீஸ். இது தண்ணியில் கரையாது. அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இன்னொன்று என்னது? துத்தநாகம் ஹைட்ராக்சைடு. நார்மலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காரங்கள், அவ்வளோதான். இப்போ மேலே வாங்க. நம்ம எப்படி ஆசிட்டில் எவ்வளோ ஆசிட்ஸ் அதாவது மாலிகுல்ஸ் எவ்வளோ ஆட்டம்ஸ் எவ்வளோ ரீப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும், ஏன்னா இங்கே 1 இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னா இங்கே 2 ரீப்ளேஸ் ஆகும், H பக்கத்தில் 2 இருக்குது. பாஸ்பாரிக் ஆசிட்டாக இருந்தால் H பக்கத்தில் 3 இருக்குது, இப்போ 3 ரீப்ளேஸ் ஆகும் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு 4-5 பேஸை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு ஹைட்ராக்சில் அயன்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் ஆக்சைடு, செகண்ட் ஒன் சோடியம் ஆக்சைடு. இதில் அந்த O பக்கத்தில் பாருங்கள் 1 தான் இருக்குது, அதனால் 1 தான். அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பாருங்கள், அதுவும் O1 தான் இருக்குது. ஆனால் இங்கே வர பாருங்கள் O2 இருக்குது. எங்கே சார் அப்படின்னா OH ட்வைஸ் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா இந்த 2 இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். அப்போ இதில் எவ்வளோ ரீப்ளேஸ் எவ்வளோ ஹைட்ராக்சைல் ரீப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2. இதில் பார்க்குறப்ப அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3. ஸோ அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் ஹைட்ராக்சைடில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகள் ஹைட்ராக்சில் அயனிகள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க.
கேள்வி எப்படிலாம் வரும், எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காரங்களின் வகைகள். எப்படி அமிலங்களின் வகைகள் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இங்கே. அங்கே எடுத்தோன்னு என்ன பார்த்தோம், இந்த காரத்துவத்தின் அடிப்படையில் பிரித்தோம். அங்கே காரத்துவம்னா பெசிசிட்டி, அதை பேஸ் பண்ணி பிரித்தோம். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது காரங்கள், ஆனால் அமிலத்துவத்தின் அடிப்படையில் பிரிப்பாங்க. அசிடிட்டி அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, அசிடிட்டி பேஸ்ட் ஆன் தி அசிடிட்டி. சார் அது எப்படி சார் அசிடிட்டி பேஸ் பண்ணி எப்படி சார் பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஒற்றை அமிலத்துவ காரம், மோனோ அசிட்டிக் பேஸ், இன்னொன்று இரட்டை அமிலத்துவ காரம், டை அசிட்டிக் பேஸ், இன்னொன்று மும்மை அமிலத்துவ காரம். இதை என்ன சொல்லுவாங்க, ட்ரை அசிட்டிக் பேஸ். சரிங்களா, எல்லாம் எழுதிடுவீங்க, நீங்கள் எழுதிடுவீங்க, நேற்று எழுதியிருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சு எழுதிருங்க. இப்போ ஒற்றை அமிலத்துவ காரம்னா என்ன அப்படின்னா, தண்ணியில் அயனைசேஷன் ஆகிறப்ப ஒரு மூலக்கூறு காரத்துக்கு, அதாவது 1 மாலிகுல் பேஸுக்கு ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒற்றை அமிலத்துவ காரம். அவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா? இட் இஸ் எ பேஸ் தட் அயனைசஸ் இன் வாட்டர் டு கிவ் 1 ஹைட்ராக்சைடு அயான் பெர் மாலிகுல். அதுக்கு எக்ஸாம்பிள் இது ரெட்டை கொடுத்துருக்காங்க. இரட்டை அமிலத்துவ காரம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுவும் வாட்டரில் அயனைசஸ் ஆகுது, ஆனால் 1 மாலிகுல் பேஸுக்கு 2 ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2 இது பக்கத்துலேயே இருக்கும். அப்போ மும்மை அமிலத்துவ காரம்னா அதே மாதிரி எத்தனை ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்கும், 3 ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்கும். இங்கே பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. அப்போ இந்த எக்ஸாம்பிளாக பார்த்து வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட், இது வந்து அமிலத்துவத்தின் அடிப்படையில் அசிடிட்டியை பேஸ் பண்ணி பிரிக்கிறது. செறிவின் அடிப்படையில் எப்படி, பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். அங்கே பார்த்த மாதிரி 2 தான். ஒன்று செறிவுமிகு காரம், இன்னொன்று நீர்த்த காரம். ஒன்று வந்து கான்சன்ட்ரேட்டட் பேஸ், இன்னொன்று டைலூட்டட் பேஸ். இது செறிவுமிகு அல்லது நீர்த்த காரம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நீர்க்கரைசல், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் சொல்யூஷனில் அந்த பேஸ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்ப்பாங்க. பேஸ் அதிகமான பெர்சன்டேஜில் இருந்தால் அது செறிவுமிகு காரம், கான்சன்ட்ரேட்டட் பேஸ். இல்லை அந்த நீர்க்கரைசலில், அந்த வாட்டர் சொல்யூஷனில் பேஸோடைய பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, காரத்தோட சதவீதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நீர்த்த காரம். அப்போ பேஸ்ட் ஆன் பேஸஸ், கான்சன்ட்ரேட்டட் பேஸை வந்து பேஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று செறிவுமிகு காரம், இன்னொன்று நீர்த்த காரம். கான்சன்ட்ரேட்டட் பேஸ், இன்னொன்று டைலூட்டட் பேஸ். ஓகேங்களா, அப்போ 2 தான் முடிச்சிட்டோம். மூணாவது அயனியாதலின் அடிப்படையில். ஒரு நீர்த்த கரைசலில் இருக்கக்கூடிய அயனிகள் முழுசுமாவே அயனைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் வலிமை மிகு காரம், ஸ்ட்ராங் ஆசிட். அவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதா? தீஸ் ஆர் பேசஸ் விச் அயனைசஸ் கம்ப்ளீட்லி இன் அக்வா சொல்யூஷன். இப்போ வலிமை குறைந்த காரம் அப்படின்றது அதே நீர்த்த கரைசலில் முழுசும் அயனி அடையாமல் பார்சியலி அயனைஸ்டு ஆகும். எங்கே, இதோடைய டைலூட் சொல்யூஷனில். இதுக்கு எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ரைட்டுங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த அமிலத்துவத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அமிலத்துவம்னா அசிடிட்டி. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமிலத்துவம் என்பது ஒரு கார மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சைல் தொகுதிகளின் எண்ணிக்கை. The term acidity is used for base, which means the number of replaceable hydroxyl groups present in 1 molecule of base. ரைட்டுங்களா? அங்கே அமிலங்களை பிரித்ததை விட இங்கே கம்மியாக தான் பிரிச்சிருக்காங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா கரிம அமிலம், கனிம அமிலம்னு பிரிச்சிருப்பாங்க. ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட், அந்த மாதிரி பிரிக்கல. மீதி இருக்கிற மாதிரி இங்கேயும் பிரிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே, இந்த காரங்களுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், காரங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? அமிலத்துக்கு ஒரு 6-7 பண்பு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி காரத்துக்கு சில பண்புகள் இருக்குது. பொதுவாக காரங்கள் என்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட். காரங்கள் என்ன சுவை, பிட்டர் டேஸ்ட். ஒன்று, they have bitter taste. இன்னொன்று, நல்லா பார்க்க வலுவலுப்பாக இருக்கும். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற துணிக்கு போகிற சோப்பு, அதான் நீர்த்த கரைசலில் சோப்பு போன்று பளபளப்பு தன்மையை கொண்டவை. their aqueous solution have soapy touch. தேர்ட், சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். அங்கே பிரேசில் அப்படின்ற ஒரு நாடு பேர் சொன்னேன். ப்ளூ ரெட்டாக மாறினா ஆசிட், ஸோ பிரேசில் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தது ப்ளூ லிட்மஸ் பேப்பர், இங்கே பார்க்குறது ரெட் லிட்மஸ் பேப்பர். அது ப்ளூவாக மாறிச்சுன்னா அது பேஸ், ஆர்பிபின்னு வச்சுக்கோங்க.
எப்படி அமிலத்துக்கு பிரேசில்னு வச்சுக்கிட்டீங்கோ அது மாதிரி காரத்துக்கு ஆர்பிபி. ரெட்டு ப்ளூவாக மாறினா அது பேஸ். சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். தட் டர்ன் ரெட் லிட்மஸ் ப்ளூ. ஓகேங்களா? இது மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னா அயன்ஸ் வந்து கரைஞ்சிருந்தாலே மின்சாரத்தை நன்கு கடத்தும். தேர் அக்வாஸ் சொல்யூஷன்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து என்ன கொடுக்குது? அங்கே அமிலங்கள் என்ன கொடுத்துச்சு? ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் இட் கிவ்ஸ் தி ஹைட்ரஜன் கேஸ்ன்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான். இங்கே பாருங்கள், காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்தால் உப்பும் கிடைக்கும், அதோட ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்கும். இதெல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்து வேறு என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே காரங்கள் அலோக ஆக்சைடுகள், உலோக ஆக்சைடுகள் இல்லை, அலோக ஆக்சைடுகள், இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அலோகம் தானே, அது ஆக்சைடு ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல காரங்கள் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பும் நீரும் கிடைக்கும். பேசஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் இட் கிவ்ஸ் தி சால்ட் அண்ட் வாட்டர். பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு பேஸு, இது கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்ற சுண்ணாம்பு கல் கிடைக்கும். மீதி என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா உப்பும் நீரும். CaCO3 அப்படின்றது உப்பு தான். சரிங்களா? ஓகே. காரங்கள் அமிலங்களோட ரியாக்ட் என்ன ஆகும்? இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேஸ் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆனால் உப்பு நீரும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பேஸ் KOH கொடுத்துருக்காங்க, ஒரு ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகிறப்ப பாருங்கள், இந்த K இந்த Cலோடு வந்துடும், பொட்டாசியம் குளோரைடு. இது வாட்டராக மாறிடும். அப்போ பேசஸ் ரியாக்ட் வித் ஆசிட் இட் கிவ்ஸ் தி சால்ட் அண்ட் வாட்டர். ரைட்டுங்களா? ஓகே. இதை அமோனியம் உப்புகளோடு சேர்ந்து ஹீட் பண்ண என்ன ஆகும்? அமோனியம் கேஸ் ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான். அமோனியம் உப்புகளோட காரங்களை வெப்பப்படுத்தினா என்ன கிடைக்கும்? அமோனியா கேஸ் கிடைக்கும். அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆன் ஹீட்டிங் வித் அமோனியம் சால்ட்ஸ் பேசஸ் கிவ் அமோனியா கேஸ். பாருங்கள், அமோனியா கேஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த மேலே பார்த்தோம்லப்பா, பேஸ் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆனால் உப்பு நீரும் கிடைக்குன்னு பார்த்தோம் இல்லையா? எப்பெல்லாம் பேஸ் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆகுதோ அந்த வினைக்கு ஒரு பேர் இருக்குது, நடுநிலையாக்கல் வினை. இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நடுநிலையாக்கல் வினை, ஆங்கிலத்தில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆங்கிலத்தில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், இதுதான் நடுநிலையாக்கல் வினை அப்படின்வாங்க. சரிங்க சார். இப்போ என்ன டவுட்டு, எல்லா மெட்டலுமே சோடியம் ஹைட்ராக்சைடோட அதாவது ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. எது பண்ணாது அப்படின்னா காப்பர் பண்ணாது, Ag சில்வர் பண்ணாது, குரோமியம் பண்ணாது. இந்த மூணும் பார்த்தீங்கன்னா எதோட ரியாக்ட் ஆகாது? சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகாது. இந்த மெட்டலெல்லாம் ரியாக்ட் ஆகாது. Cu AgCl. ஃபியூ மெட்டல்ஸ் டு நாட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். பேஸோடைய யூசஸ், காரனுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படும். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். செகண்ட், கட்டணங்களுக்கு சுண்ணாம்பு பூசை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க இல்லையா? அடிக்கிறப்ப ஈரமாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் ஈரமெல்லாம் காஞ்சு இல்லை ஒரு சேஃபுக்கு வந்துடும். கரெக்டாக பளபளப்பாக இருக்கும் நம்முடைய வீட்டுடைய சுவர்கள். அதில் அடிக்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். சரியா? ஃபார்முலா வேணால் தெரிஞ்சுச்சுங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து வயிறு கோளாறுகளுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மில்க் ஆஃப் மெக்னீசியம் அப்படின்வாங்க, மெக்னீசிய பால்மம் அப்படின்வாங்க. இது பொதுவாக வயிறு கோளாறுக்கு மருந்தாக பயன்படும். வீட்டில் சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருந்தாலே சீனி தண்ணியை கரைச்சி கொடுத்தாலே குழந்தைய அழுகையை நிறுத்திடும். சரிங்களா? இல்லை நீங்கள் மெடிக்கலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு மருந்து மாதிரி கொடுப்பான், இதை குழந்தை கொடுங்க சரியார் அப்படின்வாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான். சரிங்களா? இது போக நம்ம கிளாத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின்ஸு, எண்ணெய் பிசுக்கள் இதெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுது. ஆனால் அதோட என்ன சேர்க்கணும்? அந்த பேஸஸோட அம்மோனியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கணும். அம்மோனியம் ஹைட்ராக்சைடை சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு இது பயன்படும். ரைட்டுங்களா? இது எல்லாமே பேஸஸோட யூசஸ். அடுத்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க.